பில் மிலிண்டா ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் வந்து புதிய வகை அரிசியை தயார் பண்ணுறாங்க. கேட் ஃபவுண்டேஷன், அந்த கேட் ஃபவுண்டேஷன் தான் தடுப்பூசியை தயார் பண்ணாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனான்னு ஒரு நோய் வரப்போது, அது வந்து மக்கள் நிறைய பேர் சாக போறாங்கன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வந்து கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு இவர்களுடைய தடுப்பூசி உலகம் முழுக்க விற்கக்கூடிய அந்த வேலையை பார்த்தா அதே கேட் ஃபவுண்டேஷன் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரிசி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவர்கள் சொல்றது வந்து இந்தியா, பங்களாதேஷ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இரும்பு சத்து கம்மியா இருக்கு இவங்களுக்கு, அதனால நாங்க இரும்பு சத்தை அரிசியிலே இருக்கிற மாதிரி ஒரு புதிய வகை மரபணு அரிசியை தயார் பண்ணாங்க. உலகத்திலேயே முதன்முறையாக அமெரிக்காவில் இல்ல, ரஷ்யாவில் இல்ல, சைனாவில் இல்ல, ஜப்பானில் இல்ல, அவங்க தயார் பண்ண ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச அந்த அரிசியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொடுக்குறாங்க. இந்தியாவில் நீங்க யார் வேணாலும் அரிசி தயார் பண்ணீங்க, ஆனா அந்த அரிசியில எங்களுடைய பில்கேட்னுடைய அரிசி 1 கிலோ நீங்க சேர்த்துக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடையில் இருக்கிற எல்லா அரிசியிலையும் இந்த கலப்பட அரிசி வந்துடும். கலக்காத அரிசியை வித்தீங்கன்னா அரசாங்கம் தடுத்துரும். அப்படியான ஒரு அரசாணையை போட்டிருக்காங்க. நீங்க என்ன கேட்டீங்க, இந்தியா போன்ற பெரும் மக்கள் தொகையுள்ள ஒரு நாடு, பெரும் மக்கள் தொகையுள்ள நாடு, பெரும் மக்கள் தொகை அங்கதான் இருக்கு விஷயம். இதுதான் இந்த கீ பாயிண்ட்ஸ் இங்கதான் இருக்கு. வெள்ளக்காரன் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த அரிசியை கண்டுபிடிக்கிறான், ஆனா வெள்ளக்காரன் இந்த அரிசியை சாப்பிட மாட்டான். பில்கேட் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அரிசியை பில்கேட் சாப்பிட மாட்டான். அமெரிக்கா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அரிசியை அமெரிக்கர்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்ப யார் சாப்பிடணும்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. இந்த அரிசியை ஏன் சார் பாலிஷ் பண்றாங்க? பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரிசியினுடைய விலையை விட தவிடுனுடைய விலை அதிகம். இந்த பாலிஷ் செய்யப்படுகின்ற தவிடு வந்து நேரா பிஸ்கட் கம்பெனிக்கு போகுது. ஃபைபர் ரிச் பிஸ்கட், அதாவது டயபெட்டிக் பேஷண்டா, பிபி பேஷண்டா, கொலஸ்ட்ரால் பேஷண்டா, உங்களுக்கு ஸ்பெஷல் பிஸ்கட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவிடு கலந்த பிஸ்கட்டை நீங்க சாப்பிட்டுறீங்க. அதுல விலை அதிகமாக. அப்போ 1 கிலோ அரிசி 40 ரூபா விற்குதுன்னா தவிடு 600 ரூபா விற்குது. அரிசியில ஒன்ன தவிட பாலிஷ் பண்ண சொன்னது யாரு? கேட் ஃபவுண்டேஷனுடைய அரிசியை இதுல கலக்க சொன்னது யாரு? ரேஷன் கடையில கொடுக்கிற அரிசியில பில்கேட்னுடைய அரிசியை கலக்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கலப்பதற்கு முன்பு சாப்பிட்ற எங்கள்கிட்ட நீ கேட்கணும் இல்லையா? ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரபல மருத்துவர், சித்த மருத்துவர், எல்லோருக்கும் தெரிந்த டாக்டர் திரு தணிகாச்சலம் நம்மிடையே இருக்கின்றார். கடந்த முறை பேசிய போது மிகப்பெரிய ஒரு ஆதரவும் வரவேற்பும் அவருடைய கருத்துக்கு இருந்தது. இப்போது அதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலோடு இங்கே வந்திருக்கின்றார். அதை பற்றி விவாதிப்பதான் அவரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. பொதுவாகவே மருத்துவர் திரு தணிகாச்சலம் அப்படின்னாவே 2 விஷயங்களை வந்து பரபரப்பாக பேசுவாங்க. அதாவது மக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு வர்றது, அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு மாறுது. பெரிய இழப்புகளெல்லாம் உங்களை சந்திக்க வச்சது காரணமே அதுதான். அது இந்த கொரோனா வந்து உங்களை சிறைப்படுத்திய பின்னணியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு விடயத்தை வந்து பேசி இருக்கீங்க, அது ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது அதிர்ச்சியான தகவல்? இப்போ நம்ம அரிசியில் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. அதாவது வந்து வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரிசி விற்பனையாளர்கள் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி, அது பில்கேட் ஃபவுண்டேஷன் வந்து பில்கேட் வந்து தயார் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆய்வில், ஆராய்ச்சி கூட்டத்தில் பில் மிலிண்டா ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. புதிய வகை அரிசியை தயார் பண்ணுறாங்க. என்ன புதிய வகை அரிசி? நீங்கள் பில்கேட்னா உங்களுக்கு தெரியும், யாருன்னு உங்களுக்கு தெரியும். கேட் ஃபவுண்டேஷன், அந்த கேட் ஃபவுண்டேஷன் தான் தடுப்பூசியை தயார் பண்ணுவாங்க. கேட் ஃபவுண்டேஷன் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனான்னு ஒரு நோய் வரப்போது, ரொம்ப ஆபத்தான நோய் வரப்போது, அது வந்து மக்கள் நிறைய பேர் சாக போகிறாங்கன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு, அதுக்கு பிறகு 5 வருஷம் கழித்து கொரோனாவை விட்டு, அதுக்கு பிறகு வந்து கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு இவர்களுடைய தடுப்பூசி உலகம் முழுக்க விற்கக்கூடிய
அந்த வேலையை பார்த்த அதே கேட் ஃபவுண்டேஷன் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரிசி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்ன அரிசி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியா அதை குறிப்பாக அவர்கள் சொல்கிறது வந்து இந்தியா, பங்களாதேஷ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மால் நியூட்ரிஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இரும்பு சத்து கம்மியாக இருக்குது இவங்களுக்கு. அதனால் நாங்கள் இரும்பு சத்தை அரிசியிலே இருக்கிற மாதிரி நாங்கள் மரபணுவாக மாற்றிருக்கோம். மரபணு மாற்றி இந்த அரிசியை வந்து நம்ம வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கவலை மக்கள் மேலே. அதுவும் பர்டிகுலராக இந்திய மக்கள், பங்களாதேஷ் மக்கள், இந்தியாவும் பங்களாதேஷ் மக்கள் மீதான அந்த கேட் ஃபவுண்டேஷன், பில்கேட்டினுடைய ஃபவுண்டேஷனுடைய கவலையினால அவர்கள் என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது, மணிலாவில் இருக்குது. அந்த மணிலா ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஃபண்டிங் பண்ணி நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரிசியை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் இவங்களே கொடுத்து அந்த இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இவங்களுடைய கேட் ஃபவுண்டேஷன், பில்கேட்டினுடைய ஃபவுண்டேஷனும் சேர்ந்து ஃபண்டிங் பண்ணி ஒரு புதிய வகை மரபணு அரிசியை தயார் பண்ணாங்க. இந்த மரபணு அரிசி அவங்க சொல்லும்போது இது வந்து நிறைய விளைச்சல் வரும், நிறைய விவசாயிகளுக்கு லாபம் வரும், இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மண் சத்து இருக்குது, இந்த சத்தெல்லாம் சேர்ந்து இந்த அரிசியில் கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாரம்பரியமாக சாப்பிட்ட அரிசியில் எந்த சத்தும் கிடையாது. அதனால் பில்கேட்டினுடைய அரிசியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அரிசியை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணாங்கன்னா, உலகத்திலேயே முதன்முறையாக அமெரிக்காவில் இல்லை, ரஷ்யாவில் இல்லை, சைனாவில் இல்லை, ஜப்பானில் இல்லை, அப்போ உலகத்திலேயே முறையாக அவங்க தயார் பண்ண, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச அந்த அரிசியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. எல்லாம் பயன்படுத்துறாங்க இருக்கிற மக்களை. அது நான் சொல்ல மாட்டேங்க. இந்தியாவில் நீங்கள் யார் வேணாலும் அரிசி தயார் பண்ணீங்க, ஆனால் அந்த அரிசியில் எங்களுடைய பில்கேட்டினுடைய அரிசி 1 கிலோ நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு 100 கிலோக்கு 1 கிலோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லா வகையான அரிசியிலையும் வந்து அந்த அரிசியை வந்து ஒரு கிலோ 100 கிலோவுக்கு 1 கிலோ அரிசியை கலக்கணுங்களா? ஒரு குறிப்பிட்ட அரிசியை கலக்கணும், கலந்து தான் நீங்கள் விற்கணும். பில்கேட் அரிசி கலக்காம நீங்கள் விற்றீங்கன்னா அரசாங்கம் உங்களை விற்க விடாது. அதுக்கான வழிமுறைகள் சட்டத்திட்டங்கள் ஏன்னா வந்திருக்குங்களா? அப்ப இல்லை, அவங்க யாரும் வழிமுறை சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இருக்கிற நேத்தி வந்து அரசாங்கம் கூட்டு அரிசி ஆலை அதிபர்களை கூட்டு ஒரு கூட்டம் போறாங்க. எந்த அரசாங்கம் கூப்பிட்டது? தமிழ்நாடு அரசாங்கம். இந்தியா முழுக்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனம் வந்து மத்திய அமைச்சரோட வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே ஓகே நீங்க பண்ணுங்க, நீங்க அரிசியில இதை கலந்துங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்ட எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து இந்த வேலையை, அரசு அதிகாரிகள், உணவுத்துறை அதிகாரிகள் உடனடியாக களத்தில் இறங்கிட்டு என்ன பண்ணாங்க, நேற்று வந்து இந்த ரைஸ் மில் ஓனர் எல்லாரையும் கூப்பிட்டு, இது வரைக்கும் நீங்கள் விற்ற அரிசியெல்லாம் போதும், இனி நீங்கள் அரிசி விற்கணுன்னா இந்த பில்கேட்டினுடைய அரிசியும் நம்ம செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுப்பாங்க, அந்த அரிசி அரசாங்கம் மூலமா வரும், அந்த அரிசியை நீங்கள் கலந்து அந்த அரிசியை தான் நீங்கள் விற்கணும். பொதுமக்கள் விற்கிற எல்லா அரிசியிலையும் அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுக்கணும். ரேஷன் கடைகளுக்கு வர அரிசியும் அதை கலந்துருக்கும். ரேஷன் கடை இமீடியட் எஃபெக்ட் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடையில் இருக்கிற எல்லா அரிசியிலையும் இந்த கலப்பட அரிசி வந்துடும். எந்த கலப்பட அரிசி? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட அந்த இந்த சத்து அந்த சத்து இந்த சத்துலாம் இருக்குன்னு சொல்லப்படுகின்ற அந்த அரிசியை கொடுத்து ரேஷன் கடை ஃபுல்லாக எல்லாருக்கும் இந்த அரிசி நீங்கள் தான் சாப்பிட்ணும். ரேஷன் கடை வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அரிசி மூட்டைகள், உள் மாநிலத்திலேயே விநியோகமாகிற அரிசி மூட்டைகள் எல்லாத்துலேயுமே இந்த அரிசி கலந்துருக்கணும் கட்டாயம். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விளைஞ்ச நெல்லாக இருந்தாலும் சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ரைஸ் மில்லை நீங்கள் அரைச்சாலும் சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நெல்லை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ரைஸ் மில்லில் கலந்தால் கூட, அரைச்சி எடுத்தால் கூட, அந்த அரிசியில் அமெரிக்காவினுடைய பில்கேட் ஃபவுண்டேஷன் தருகின்ற அரிசியை கலந்து தான் உங்களால் வெளியில் விற்க முடியும். கலக்காத அரிசியை விற்றீங்கன்னா அரசாங்கம் தடுத்துரும். அப்படியான ஒரு அரசாணையை இப்போ போட்டிருக்காங்க. மத்திய அரசு போட்டிருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு, எல்லா அரசும் சேர்ந்து போட்டிருக்காங்க. நீங்க மத்திய அரசு சொன்னா மாநில அரசு ஒரு முனிசிபாலிட்டி அதிகாரம் தாங்க. இவங்களுக்கு என்ன பெரிய அதிகாரம் இருக்கு? மத்திய அரசு சொன்னா நீங்க கேட்டதான். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது ஒரு மிக பெரும் அதிர்ச்சி தகவலாக பார்க்குற மாதிரியான செய்தி தான் அதுன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா போன்ற மிக பெரும் மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் அப்படி உணவில் வந்து ஒரு குறைபாடுகள் இருக்குது. நிறைய இரும்பு சத்து குறைபாடுன்றது ரொம்ப ஏற்கக்கூடிய ஒன்று, வேண்டப்பட வேண்டிய ஒன்று.
அது இல்லைன்ற பேர்ல அமெரிக்கா கொண்டு வந்து நமக்கு கொடுக்குதுன்றதை ஏன் ஏற்றுக்கூடாதுன்ற கேள்வியும் வரும் இல்லை உங்களுக்கு? நீங்க கேட்ட கேள்வியிலே அமெரிக்கா ஏன் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான பதிலும் இருக்கு. சரி, நீங்க என்ன கேட்டீங்க? இந்தியா போன்ற பெரும் மக்கள் தொகையுள்ள ஒரு நாடு, ஆமா, பெரும் மக்கள் தொகையுள்ள நாடு, பெரும் மக்கள் தொகை மக்கள் தொகை தொகை அங்கதான் இருக்கு விஷயம். இதுதான் இந்த கீ பாயிண்ட்ஸ் இங்க தான் இருக்கு. மக்கள் தொகை உள்ள நாடு எது? பங்களாதேஷினுடைய மக்கள் தொகையும் கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா குறிப்பிட்ட அளவுல அவங்களுடைய மக்கள் தொகை இல்ல, இந்தியாவுடைய மக்கள் தொகையும் கூட்டிக்கிட்டே போகுது. அதனால இந்தியா பங்களாதேஷ், இந்தியா பங்களாதேஷ், மற்ற எந்த நாடு? அமெரிக்காவுக்கு இந்த அரிசி போகாது, அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு இந்த அரிசி போகாது. வெள்ளைக்காரன் இந்த அரிசி, வெள்ளைக்காரன் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த அரிசியை கண்டுபிடிக்கிறான். ஆனா வெள்ளைக்காரன் இந்த அரிசியை சாப்பிட மாட்டான். வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அரிசி யார் சாப்பிட மாட்டான்? அவன் சாப்பிட மாட்டான், வெள்ளைக்காரன் சாப்பிட மாட்டான். பில்கேட் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அரிசியை பில்கேட் சாப்பிட மாட்டான். அமெரிக்கா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அரிசியை அமெரிக்கர்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்ப யார் சாப்பிடணும்? கேள்விக்கு பதில், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. அதிக மக்கள் தொகை இருக்கிற மக்கள் தொகையுள்ள இந்தியா பங்களாதேஷ். அப்ப இந்த அரிசி ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு மார்க்கெட்டிங், அதிகமாக மக்கள் இல்ல, மார்க்கெட்டிங் இதை விட பெரிய மார்க்கெட் இருக்குங்க. அடுத்தது வந்து ஏன் இங்க மட்டும் திணிக்கிற கேள்வி இருக்கு. அதாவதுங்க இனிப்பு தடவுறாங்க. அண்ணே இந்த அரிசி வந்து ரொம்ப நல்ல அரிசின்னு, இதுல ஃபோலிக் ஆசிட் இருக்குன்னு, இரும்பு சத்து இருக்குன்னு, அதனால இந்த அரிசி எங்க அரிசி உங்க அரிசியில கலந்துருங்கண்ணே, கலந்துட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா